ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரகாஷ். இது L2K இன்டீரியர்ஸ். நம்ம இன்டீரியருக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்டீரியரில் ஓவரால் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸில் என்ன பார்க்குறோன்னா, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஃப்ளோரிங் பண்ணிகிட்ருக்கோம், வால்பேப்பர், கர்டைன்ஸ், பிளைன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபோம் உட்பட எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய வேரியேஷனில் இருக்குது, திக்னஸ், குவாலிட்டி வைஸ் நிறையவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறது இப்போ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். வாங்க நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பிளைன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இது PVC பிளைன்ஸ் ஆர் பாம்பே பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்றது மோஸ்ட்லி எல்லாமே. இந்த பிளைன்ஸ்ல மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பே பிளைன்ஸ் ஆர் PVC பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்டீரியருக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். இது ஃபுல்லாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியருக்குனே ஸ்பெசிஃபிகேஷனா ரெடி பண்ணி வர மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு கலரும் உங்களுக்கு போகாது, ஸோ வெளுத்தும் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இது நீங்க வந்து அப்பும் பண்ணிக்கலாம், டவுனும் உங்களுக்கு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட். ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். இதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி 10 to 15 rupees உங்களுக்கு எக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கலர்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ மினிமம் ஒரு 15 to 20 கலர்ஸ் கிட்ட இதில் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழைக்கெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தாங்கும். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. கலர்ஸ் உங்களுக்கு ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன கலர் நீங்கள் இன்டீரியர் பெயிண்டிங் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக நீங்கள் இது வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய சைஸ் என்ன, கஸ்டமைஸ் சைஸ் என்ன வருதோ அந்த சைஸில் நம்ம செஞ்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் வெனிஷன். இந்த உட்டன் வெனிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 to 8 கலர்ஸ் கிட்டே இருக்கும். இது என்னன்னா நீங்கள் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருட்டாக வேணும்னா ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வெளிச்சம் வேணும்னா வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு அப் பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஆப்ஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கலர்ஸ் கிட்ட இருக்கும். நம்ம இன்டீரியர் கலர் என்ன கொடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் கலராக டார்க் கலர் நம்ம என்ன செலக்டட் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதோடைய ரேட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆகும். இது ஒன்லி இம்போர்ட்டட் மெட்டீரியல். ஸோ இதனால இது ரொம்ப ராயலாகவும் இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் பண்ணுறப்போ. ஸோ ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் பிளைன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60 to 70 கலர்ஸ் கிட்ட இருக்கும். டிசைன்ஸும் 60 to 70 இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸ் யூஸ்டுக்கு இது நீங்கள் நிறைய பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. சோ நம்மளுடைய போட்டோஸை நீங்க இன்டீரியர்ல பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இத வந்து தாராளமா பண்ணலாம். இதோட ரேட்டும் பார்த்தனா மினிமம் 140 அந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு 200 250 வரை இதுல இருக்கு. சோ கஸ்டமைஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதுல உங்களுக்கு வேரியேஷனும் நிறையவே இருக்கு உங்களுக்கு. ஒரு பேடும் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வரும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி கலர் டிசைன் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சோ இதுலயும் உங்களுக்கு நிறையவே வரும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம எந்த கலர் வேணும், ஸோ நம்ம வீட்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஸோ யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 140 ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம கலர்ஸ் அண்ட் மெட்டீரியல் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 250 தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே இருக்கிறது சான்சஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப்ரா பிளைன்ஸ். இந்த ஜீப்ரா பிளைன்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸுக்கு பண்ணுவாங்க. இது என்னன்னா டபுள் குவாலிட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வெளிச்சம் வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வேணும்னா ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனில் வச்சிங்கன்னா வெளிச்சம் உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ வெளிச்சம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கலாம். இதை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வார்மா இருக்கும். ரூமோட கலர்ஸ் ஃபுல்லாமே வார்மா மாறிடும். இன்னொன்று என்னன்னா மெட்டீரியலையும் உங்களுக்கு வேரியேஷன் கலர்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய கலர்ஸும் பார்த்துக்குங்க. ஸோ இதுலையுமே நீங்கள் என்னென்ன கலர் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு இதுலையுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஃபோட்டோ நினைக்கிறோமோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். ஒன்ஸ் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை கஸ்டமைஸ்டு பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அது பிரிண்ட் கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். இதனுடைய ஃப்ரைட் பார்த்தீங்கன்னா 160 ஸ்டார்ட் ஆகும் சார். உங்களுக்கு 160 ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ ஒரு 300 வரை இது இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டும் சேஞ்ச் ஆகும். கஸ்டமைஸ் பண்ணுறோன்னா 300 வரும் சார் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வெர்டிகல் பிளைன்ஸ். இதுவும் மோஸ்ட்லி ஆஃபீஸ் யூஸுக்கு பண்ணுறது தான் இது. ஸோ வீட்டுக்குலாம் வெர்டிகல் பிளைன்ஸ் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஆஃபீஸுக்கு பண்ணுறதா தான் இருக்கும். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 to 80 கலர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வெளிச்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். இல்லை வெளிச்சம் வேணாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எனக்கு விண்டோஸ் நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபுல்லாவுமே க்ளோஸ் பண்ற ஆப்ஷன்ல வரும் உங்களுக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரியுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இதுவுமே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 70 to 80 rupees ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 120 அந்த ரேஞ்ச் வரை இருக்கு. இந்த மெட்டீரியலுமே இருக்கு. சோ இந்தியன் இம்போர்ட்ன்ற மாதிரி இந்த மெட்டீரியலுமே நிறைய வேரியேஷன் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரும் சார். இந்த கர்டைன்ஸ் பிளைன்ஸ்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட் கண்ட்ரோலையும் நம்ம பண்ணலாம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா சோ அந்த விண்டோஸ் அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துக்கு ரெடியா இருக்கும். வாரண்டி மினிமம் பாத்தீங்கன்னா 5 to 7 years கொடுத்துருவோம் சார். நாங்க பிசிக்கல் டேமேஜ்
டேமேஜ் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாரண்டி கிடையாது. அதர்வைஸ் அது ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் எதனா ஆகுதுன்னா அதுக்கு நாங்கள் வந்து மெட்டீரியல் புதுசாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா காஸ்ட் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். பிசிக்கல் டேமேஜுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது சார். ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரும். இதுவுமே மெட்டீரியலாக உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. உங்களுக்கு கலர் வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சது, ஓகே இது போதும் வேற மாற்றிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மாற்றலாம். அதர்வைஸ் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு டஸ்ட் எதனா ஆகுதுன்னா நீங்கள் வந்து மெட்டீரியலை கழட்டி வாஷ் பண்ணிட்டே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் அது. ஸோ நீங்கள் கழட்டியை யூஸ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா இன்டீரியர் ஸ்பெஷலாக நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் ஃபோம் டைல். இந்த ஃபோம் டைலோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வால் டேமேஜ் எதனா இருக்கு, ஸோ ஓதம் இருக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு, ஹீட் ரெசிடென்டல் இருக்கு, ஃபயர் ப்ரூஃப் இருக்கு. இன்னொன்று என்ன ஏசிக்குலாம் இது டெம்பரேச்சர் பக்காவாக மெயின்டைன் ஆகும். நார்மல் வாலை விட இது போடுறப்ப இன்னும் சீக்கிரமாகவே கூலிங் ஆகிடும். கூலிங் வந்து வெளியே எங்கேயும் போகாமல் அப்சர்வ் ஆகாமல் ரூம்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதெல்லாம் நம்ம உங்களுக்கு இப்போ நான் டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 mm திக்னஸ் வரும். ஸோ இந்த 10 mm திக்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக்ல உங்களுக்கு வந்து அலுமினியம் ஸ்பாயில் வரும். இந்த அலுமினியம் ஸ்பாயில் என்ன பண்ணுன்னா வெளியிருந்து வர ஹீட்டை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இன்னொன்று ஈரப்பதெல்லாம் உள்ள வருதுன்னா ஸோ அதை இது உங்களுக்கு பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும் உங்களுக்கு. இது இந்த மெட்டீரியலோட ஃப்ரண்ட் வியூ என்னன்னா டிசைன்ஸும் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கலர்ஸுக்கு மேலே உங்களுக்கு இருக்கும். டிசைன்ஸும் ஒரு 120க்கு மேலே இருக்கும். இது வந்து 10 mm திக்னஸ் வருது. இது ஹீட்டை வந்து சுத்தமாகவே வீட்டுக்குள்ள வர விடாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பிளாக் பண்ணிடும். ஹீட் உள்ள வராது. இன்னொன்று என்னன்னா ஃபயர் ப்ரூஃப். உங்களுக்கு சப்போஸ் எதனா ஃபயர் கியர் ஆகுதுன்னா இதில் உங்களுக்கு ஃபயர் கண்டினியூ ஆகாது. உங்களுக்கு எங்கே ஃபயர் படுதோ அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இது கண்டினியூ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏசி டெம்பரேச்சரும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியை வந்து நார்மலாக வாழா இருக்கிற போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூம் போகிறீங்கன்னா ½ an hour ஆகும் உங்களுக்கு கூலிங் ஆகிறதுக்கு. அதே இந்த மெட்டீரியல் போட்டீங்கன்னா மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு கூலிங் ஆகிடும். ஸோ இதுலையுமே என்னன்னா நிறைய கலர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு. ஸோ டிசைனும் பிரிக்லையும் இருக்கு, உட் இருக்கு. ஸோ ஃப்ளவர் டிசைன் வேணும்னா ஃப்ளவர் டிசைனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏசி டெம்பரேச்சர்லாம் நல்லாவே இது மெயின்டைன் ஆகும். நம்ம உட் ஃபினிஷ் வேணும் அப்படின்னா ஒரு ஹால் ஃபுல்லாமே ஒரு வாலில் நீங்கள் உட் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா பியூர் உட்டை பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ இல்லை ஒரு ஃப்ளவர் டிசைன் வேணும்னு கேட்குறீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். இல்லை சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3D டிசைனில் வேணும்னா உங்களுக்கு அந்த 3D டிசைனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இல்லை ஸ்கொயர் டிசைனில் ஒரு ஃப்ளவராக வேணும்னு கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இது போர்ட்டிகோவிலையும் நீங்கள் இந்த டிசைன் பண்ணிக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அதெசிவ் தான். ஸோ இதை வந்து நம்ம வாண்டடாக இன்னொருத்தர் வந்து தான் லேபர் பண்ணுன்ற அவசியம்லாம் நமக்கு கிடையாது. நீங்களே வாங்கினீங்கன்னா நீங்களாமே இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. 3D டிசைன்ல இருக்கும், பிரிக்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சோஃபா போறீங்கன்னா அந்த சோஃபா கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேக்கப்ல நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 டிசைன் கிட்ட இருக்கு ப்ரோ. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ ஸ்டோன் மாதிரி இருக்கு, ஃப்ளவர் இருக்கு. ஸோ இல்லை நார்மல் இந்த ராஜஸ்தானி ஸ்டோன்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்டோன் டைலையும் இருக்கு. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் எது வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஒரே காஸ்ட்லியே தான் வரும். எதுவுமே உங்களுக்கு பிரைஸ் வேரியேஷன் கிடையாது. திக்னஸ் வைஸ் உங்களுக்கு 10 mm பேக்ல அலுமினியம் ஸ்பாயில் வருதுன்னா ஒரே காஸ்ட் தான். உங்களுக்கு காஸ்ட் வேரியேஷன் ஆகாது. 75 rupees தான் வரும் உங்களுக்கு. ஸோ இன்டீரியர்ல எல்லா இடத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பிசிக்கலா வந்து இப்போ குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னும் போது நார்மல் வால்ல நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா அதில் இடிச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படுறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதே இந்த மெட்டீரியல் மேலே இடிச்சிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஆகிறதுக்குலாம் சான்சஸ் கிடையாது. ஸோ இன்டீரியர் ஓவரால் நீங்க எல்லா இடத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல போட்டாலுமே உங்களுக்கு ஆயில் படுதுன்னா அந்த ஆயில் எல்லாமே நீங்க இதுல தொடச்சிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கிளீனிங்கா இருக்கும் உங்களுக்கு. கிச்சன்ல கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் தான் இந்த மெட்டீரியல். ஸோ கிச்சன்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆயில் கரெல்லாம் இதில் படுதுன்னா நீங்க நார்மலா வெறும் கொலின் போட்டு நீங்க க்ளீன் பண்ணீங்கன்னா நார்மலா க்ளீன் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் நீங்க பழைய லுக்லயே நீங்க பார்க்கலாம் இந்த மெட்டீரியல். ஸோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், சீக்கிரமும் உங்களுக்கு போகாது. ஸோ கமர்ஷியல் பிளேஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். நார்மல் ஷாப்புக்கு யூஸ் பண்றதா நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இல்ல நீங்க ஒரு ஸ்டூடியோ பண்றீங்க, இல்ல ரெக்கார்டிங் தியேட்டர் பண்றீங்கன்னா எல்லாத்துலயுமே நீங்க பண்ணலாம். ஏன்னா இது வந்து சவுண்ட் ப்ரூஃப் தான். உங்களுக்கு எக்கோலாம் அடிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்க எல்லாமே யூஸ் பண்ணலாம். பியூட்டி பார்லர்லாம் இன்னும் பேக் கிரவுண்ட்ல பண்ணிட்டு இதுல நின்று நீங்க போட்டோ எடுக்கும்போது இன்னும் அவுட்லுக்லாம் உங்களுக்கு நல்லாவே வரும். தாராளமா நீங்க பண்ணலாம். ஸோ அவ்வளோ காஸ்ட் நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வால் சர்ஃபெக்ஸா இருக்குதுனாலே அந்த வாலை நீங்க இது பண்ணலாம். இன்னொன்னு வால்ல நிறைய பழைய வீடா இருக்கும். அவங்க அதை வந்து ரெனோவேட் பண்றது காஸ்ட் அதிகமாகுவாங்க. ஸோ அந்த வாலை ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மேல இந்த மெட்டீரியல் அப்படியே லே பண்ணலாம். நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பட்டி பார்க்கணும், பெயிண்ட் பண்ணுற அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க அப்படியே பண்ணலாம். நீங்க இது கமர்ஷியல் பேஸ்ல இதெல்லாம் பண்றப்ப உங்களுக்கு வால் ரொம்ப பழைய வீடை ரெனோவேட் பண்ற வீட்டுக்குலாம் பண்ணணும்னா பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ற காஸ்ட்டோட கம்பேர் பண்றப்ப இந்த காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60% உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு ஒர்க்குமே ரொம்ப ஸ்பீடா போகும். இப்போ நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ற போது அது ஒரு 1
வீக் கிட்ட போகுதுன்னா இது ஜஸ்ட் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட் வீடே வந்து பார்த்தீங்கன்னா புது வீடா மாற்றி கொடுத்துடலாம். நம்ம டஸ்ட் ஆகிறதுல சான்சஸ் கிடையாது. அது வந்து கமர்ஷியல் பிளேஸ் ஆகட்டும், ரெசிடென்டல் பிளேஸ், எந்த பிளேஸுக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எதுவும் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. இது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபுக்கான மெட்டீரியல். இன்னொன்று என்னன்னா, இது உறிஞ்சு வராமல் இருக்குது தான் பேக்ல வந்து அலுமினியம் பாயில் கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் பாயில் என்ன பண்ணுன்னா, வெளியே வர ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால இது உறிஞ்சி வரதெல்லாம் சான்சஸ் கிடையாது. இன்னொன்று நம்ம மெட்டீரியல் வாரண்டியே கொடுத்துறோம். 15 இயர்ஸ் கிட்ட மெட்டீரியல் நம்ம வாரண்டி கொடுத்துறோம். ஸோ இது இந்த 15 இயர்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன பிசிக்கல் டேமேஜ் ஆகுதுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். காசு எதுவும் வாங்க மாட்டோம். வால்லையும் போடலாம், நீங்கள் சீலிங்லையும் போடலாம். சப்போஸ் ஃபால் சீலிங் போட்டுட்டோம் அதுவும் டேமேஜாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது நீங்கள் அதுலேயுமே லே பண்ணலாம். இல்லை ஃபால் சீலிங் நான் போடல, ஃபால் சீலிங் போடுற காஸ்ட்டுக்கு நம்ம இந்த ஃபோமே போடலாம், தாராளமாக நீங்கள் போடலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நிறைய டிசைனும். அதுதான் சொன்ன இல்லைங்களா, பேக்கில் வர அந்த அலுமினியம் ஸ்பாயில்ன்றது வெளியிருந்து வர ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும், ஓதத்தை கண்ட்ரோல் பண்ணும், தண்ணி அதிகமாக வருதுன்னா அதை ஸ்டாப் பண்ணும். ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு இந்த மெட்டீரியல். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓதெல்லாம் வருதுன்னா பயப்பட தேவை, போட்டால் இது பிரிஞ்சு வந்துருமோ, ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்களெல்லாம் கிடையாது. பிரிஞ்சு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது பிரிஞ்சு வருதுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் லேபர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 rupees மாதிரி வாங்குறாங்க. ஸோ உங்களால் முடியல, ஸோ உங்களுக்கு லேபர் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தாராளமாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது நம்ம ஒர்க் பண்ணுறப்பயே கஸ்டமர் கிட்ட ஒரு ஷீட் ஆர் 2 ஷீட் எக்ஸஸாக கொடுத்துட்டு வருவோம். சப்போஸ் உங்களுக்கு எதனா ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சுன்னா உங்களால் கட் பண்ணி ஒட்ட முடிஞ்சால் நீங்களே கட் பண்ணிட்டு ஒட்டிக்கலாம். சப்போஸ் உங்களால் கட் பண்ண முடியல, அதுக்கும் லேபர் கேட்குறீங்க, அவங்களே வந்து ஒட்டி கொடுக்கனால அதுவும் பண்ணி கொடுப்போம். ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. மேபி அப்படியே உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா கட் பண்ணிட்டு அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு வேற பீஸ் நீங்கள் ஒட்டலாம் சார். அது எதுவுமே இஷ்யூ வராது, உங்களுக்கு தாராளமாக பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வால்பேப்பர்ஸ். இந்த வால்பேப்பர்ஸ்ல உங்களுக்கு கலர்ஸும் நிறைய இருக்கு, டிசைன்ஸும் நிறைய இருக்கு, ஸோ மாடல்ஸும் நிறைய இருக்கு, பிளஸ் இதுல ஆஃபர்ஸும் உங்களுக்கு இருக்கு. நான் டோட்டலாக என்னென்ன பண்றோன்றது இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன், அதை நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ இதுல இந்தியன் வால்பேப்பர்ஸ் இருக்கு, இம்போர்ட்டட் வால்பேப்பர்ஸ் இருக்கு. மினிமம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 rupeesல இருந்து இருக்கு வால்பேப்பர் நம்ம கிட்ட. இது வந்து இந்தியன் வால்பேப்பர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ இதுவுமே என்னன்னா நீங்க 5 ரோலா வாங்குறீங்கன்னா ஒரு ரோல் உங்களுக்கு ஃப்ரீயா தான் சார் ப்ரொவைட் பண்ணும். ஸ்கொயர் ஃபீட் 10 ரூபாய் வரும். ஒரு ரோல் வந்து பாத்தீங்கன்னா 60 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு ரோலா நீங்க வாங்குறீங்கன்னா, ஸோ அது 5 ரோல் வாங்குறீங்க போது ஒரு ரோல் நாங்கள் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த இந்தியன் வால்பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 1000 வெரைட்டிஸ் ஆகுது இருக்கு, டிசைன்ஸும் இருக்கு, ஸோ மாடல்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இந்தியன் வால்பேப்பர்ஸை சஜெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதை விட உங்களுக்கு இம்போர்ட்டட் போட்டிங்கன்னா தான் இன்னும் நல்லா இருக்கும். கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி காசு கம்மியாக வேணும்னா நம்ம இந்த பேப்பரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இந்தியன் வால்பேப்பரை கஸ்டமருக்கு சஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்தியன் வால்பேப்பர், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்தியன் வால்பேப்பருக்கு உங்களுக்கு வாரண்டிலாம் வராது உங்களுக்கு. ஸோ மினிமம் 2 to 3 years தான் இந்த பேப்பரே வரும். ஸோ இது நம்ம வாரண்டிலாம் கொடுக்க மாட்டோம். இந்தியன் வால்பேப்பர் நீங்க உங்களுடைய ரிஸ்க்ல தான் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்தியன் வால்பேப்பர் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு இந்தியன் வால்பேப்பர் நல்லா தான் இருக்கும், நம்ம பண்ணலாம். ஸோ என்னன்னா கலர்ஸ் டிசைன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதர்வைஸ் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதனால இது 2 to 3 years தான் வரும். ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணலாம், வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ பட்ஜெட்லயே பார்க்குறப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ராயலா வேணுமோ நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இம்போர்ட்லயே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வால்பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30 rupeesலேருந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது. இதையுமே நீங்க 5 ரோலா பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஒரு ரோல் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ ஸ்கொயர் ஃபீட் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120, 130 அந்த ரேஞ்ச் வர வால்பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா 7 to 8 days நாங்களே வாரண்டி கொடுத்துருவோம். பிசிக்கல் டேமேஜ் ஆகலைன்னா உங்களுக்கு 7 to 8 daysக்கு அப்புறம் உங்களுக்கு கலர் வந்து போதும், இதுக்கப்புறம் வேற சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க வந்து இது ரெகுலராகவே இருந்துடலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராது உங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா இது மேலெல்லாம் உங்களுக்கு டஸ்ட் படுது, கரைப்படுதுன்னா நீங்க ஜஸ்ட் ஈர துணியை தொட்டு தொடச்சிங்கனாலுமே இது போயிடும். பிகாஸ் இது இம்போர்ட்டட் வால்பேப்பர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈரெல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் பேப்பர்லாம் உரியதுக்கு சான்சஸ் இல்லை. நீங்க தாராளமே அதை பண்ணலாம் நீங்க. ஸோ இதில் நிறையவே டிசைன் இருக்கு உங்களுக்கு. இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 30லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 30லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 120, 130 வரை இருக்கு. ஸோ பேப்பர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். இம்போர்ட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லையும் இருக்கு, ஹை காஸ்ட்லையும் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். லேயிங் தனியாக லேபர் இருக்காங்க. ஸோ அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபாய் மாதிரி வாங்குவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து வால்பேப்பர் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா லேபர் வச்சு நாங்களே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் கிரைண்டட் டிசைன். இப்போ நம்ம வால் ஃபுல்லாக மார்பிள் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதே நீங்கள் இது பண்ணுற போது காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். இப்போ வால் ஃபினிஷ் ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கு கிரைண்டட் ஃபினிஷ் பக்கவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெயிண்டிங் விட கம்பேர் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு 1 or 2 rupees இது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். பட் இதை மாதிரி டிசைன் நீங்கள் வந்து பெயிண்டிங்கில் பண்ணணும்னா அது ராயல் என்ற டிசைனில் தான் போகணும். ஸோ அந்த ராயல் டிசைனில் போடுறப்ப உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக தான் போகும். ஸோ ராயல் பெயிண்டோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10
10 to 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நார்மல் பெயிண்டோட கம்பேர் பண்ணிங்கன்னா ₹1 ₹2 உங்களுக்கு எக்ஸஸாக தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய கேட்லாக் இருக்குது, நிறைய டிசைன் இருக்குது. நம்ம வந்து மினிமம் தான் டிசைன்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நான் கேட்லாக்லாம் காமிக்கிறேன். நீங்கள் அந்த டிசைன்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு வால் நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேட்சாக உங்களுக்கு வால்பேப்பர் வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இதில் கஸ்டமைஸ் வால்பேப்பரும் உங்களுக்கு இருக்குது, அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்லேயே நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ டிசைன்ஸ்லாம் பாருங்கள். கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் லைட் கலர் வேணும்னா லைட் கலர். ஸோ இது போடுறீங்கன்னா இதுக்கு மேட்சாக நீங்கள் இந்த கலர் போடலாம். உங்களுக்கு இது சோஃபா பேக் சைடில் போடுறீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் வாலில் இது போடலாம். இது உங்களுக்கு பிரைட்னஸாக இருக்கும். இது வந்து வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணுவோம். நைட் டைமில் வந்து லைட்டாக போடுறீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு வார்மாக இருக்கும் பார்க்க. இது கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ₹70 வரும் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இது இம்போர்ட்டட் பேப்பர்லேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுலையுமே உங்களுக்கு அந்த வேரியேஷன் அதனால் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது மினிமம் 7 to 8 days உங்களுக்கு லைஃப் வந்துடும். இதுவுமே அந்த 7 to 8 daysன்றது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு அந்த கலரை பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு வேற கலர் மாற்றணுன்ற ஆப்ஷன் போனால் தான் இது உங்களுக்கு வேணான்னு மாற்றலாம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பராக உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் வருது, அதுவாக உங்களுக்கு வந்து இஷ்யூ வருதுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ண மாட்டோம். ஸோ டிசைன்ஸுமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்காம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். என்னன்னா இந்த டிசைன்லையுமே நீங்கள் வந்து 5 ரோல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரோல் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். 5 ரோல் வந்து உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் வரும். நீங்கள் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வால்பேப்பர் வாங்கினீங்கன்னா ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரோல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த காஸ்ட்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியமாக இருக்காது. தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வால்பேப்பர். இந்த கஸ்டமைஸ்டு வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இதில் என்ன டிசைன் ஒன்றா நீங்கள் பண்ணலாம். உங்கள் வாலோட மெஷர்மெண்ட் ஒன்ஸ் எடுத்துட்டு நீங்கள் எனக்கு இந்த ஃபோட்டோ தான் வேணும்னு சொல்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நாங்கள் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுப்போம். இது உங்களுக்கு இம்போர்ட்டர் தான் வால்பேப்பர். ஸோ இந்தியன் கிடையாது, இது இம்போர்ட்டர் தான் இது உங்களுக்கு. ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ₹120 வரும் per ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலுமே ஸோ சேம் காஸ்ட் தான். இதில் காஸ்ட் வேரியேஷன்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோ கொடுத்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். என்ன டிசைன் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த கேட்லாக்ஸும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க்குறதுனால பார்க்கலாம். இல்லை ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்லேயே வந்து டேரெக்டாக கேட்லாக பார்த்து வாலில் வச்சு நம்ம பார்த்துட்டே கூட நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா வினைல் ப்ராடக்ட். வினைல் ஃப்ளோரிங் எல்லாமே பார்க்க போகிறோம். உட்டன் ஃப்ளோரிங், வினைல் ஃப்ளோரிங், இல்லை கிட்ஸ் ஸ்கூலுக்கு தேவையான ஃப்ளோரிங் அந்த மாதிரி வேணாலும் எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.65 இது வந்து பார்த்தீங்கன்னா ₹15 வரும். இதையுமே நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது 1mm 1.3 எல்லாமே இதில் இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உட் ஃபினிஷ் வேணும்னா உட் ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை மார்பிள் ஃபினிஷ் வேணும்னா மார்பிளுக்கு ஏற்ற மாதிரி போகலாம். நீங்கள் லைட் உட், டார்க் உட் எது வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வினைல் பிளாங்க். இந்த பிளாங்க் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 years கிட்ட உங்களுக்கு லைஃப் வருது. இன்டீரியரில் நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறன்னும் போது இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வினைல் ஃப்ளோரிங்ன்றது என்னன்னா இது கமர்ஷியல் பிளேஸுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 yearsல மாற்றுற மாதிரி ஆப்ஷன்லாம் அதை வச்சுப்பாங்க. பட் இதே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம், ரெசிடென்டலுக்கு யூஸ் பண்ணலாம். இது மெட்டீரியல் மினிமம் உங்களுக்கு 20 years வாரண்டி நம்மளே கொடுத்துரும். இது நீங்கள் என்ன மாதிரி செக்சரில் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செக்சரில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஃபீட்டுக்கு ½ அடி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன மாதிரியான பேட்டர்னில் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்னில் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ஸோ வினைல்ன்றது நார்மல் ஃப்ளோரிங் தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியான ஒரு சாண்டில் இது ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் போகாது. இது எக்ஸ்ட்ரா க்ளோ தான் இது உங்களுக்கு. சப்போஸ் இது வேணாம் நீங்கள் ஃபியூச்சரில் வேறு இடம் சேஞ்ச் பண்ணி போடலாம் போது இது எடுத்து நீங்கள் வேறு இடத்த நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, பண்ணிக்கலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கலர்ஸுக்கு மேலே இருக்குது உங்களுக்கு. லைட் உட் வேணுனாலும் போகலாம், இல்லை டீ உட் வேணுமா அது போகலாம், இல்லை ஆஷ் கலர் வேணுமா அதுக்கேற்ற மாதிரியும் போகலாம், இல்லை டார்க்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். வினைல் பிளாங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 120 130 அந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து 20 years நீங்கள் வந்து டைல் போட்டிங்கன்னா என்ன லைஃப் வருமோ அதே லைஃப் வரும். ஸோ நீங்கள் இது உட்டாக போடும் போது உங்களுக்கு வந்து 400 500 ஒரு ஸ்கொயர் ஃபீட். நீங்கள் இது அதே உட்டன் பிளாங்கில் போகிறப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வினைல்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ₹15 இருந்து ₹15 இருந்து ₹30 to ₹40 வரை இருக்குது. அந்த திக்னஸ் ஏற்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஒரு திக்னஸ் ஏற்ற மாதிரி தான் வரும். இதுலையுமே நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. தாராளமாக வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுலையுமே உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது நிறையவே. ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம்.
வினையில் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா இப்போ நார்மல் ஃப்ளோரிங் போறோம்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, இது உங்களுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இன்னொன்று வாட்டர்லாம் இதில் ஊறுறதுக்கான சான்சஸ் கிடையாது. இந்த மெட்டீரியல் நீங்கள் நார்மல் ஃப்ளோரிங் என்ன மாதிரி யூஸ் பண்றீங்களோ அதே ஆப்ஷனில் இந்த ஃப்ளோரிங் யூஸ் பண்ணலாம். 20 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. பிசிக்கல் டேமேஜ் எதனா ஆச்சுன்னா மட்டும் பண்ண மாட்டோம். அதர்வைஸ் எதனா உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். காஸ்ட் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்கூலுக்கு இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸோ டென்னிஸ் அந்த மாதிரி விளையாடுற பிளேஸுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளோரிங் இது. இந்த ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிள் கலராக மேட்ச் பண்ணி மிங்கிள் பண்ணி நீங்கள் போடலாம் இதுவுமே. ஸோ அந்த ப்ளஸும் இதுலையும் இருக்குது. ஸோ இதில் திக்னஸ் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா திக்னஸ் இருக்குது உங்களுக்கு. இது திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm வரும். இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 mm வரும். ஸோ அந்த திக்னஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 அந்த மாதிரி வரும். இது வந்து எல்ஜி பிராண்டு. ஸோ எல்ஜி பிராண்டுன்னும் போது உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அந்த காஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுலையுமே எல்ஜிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷ் இல்லை கிரானைட் ஃபினிஷ் வேணும்னா அந்த மார்பிள் ஃபினிஷ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கு. ஸோ இல்லை உட்டன்லேயே வேணும்னா உட்டன்லேயே லைட் உட் டார்க் உட்ன்ற ஏற்ற மாதிரி அதுவும் இருக்கு உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வினைலுக்கும் எதுக்குன்னா வினையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராயல் லுக் கொடுக்காது. இன்னொன்று என்னன்னா லைஃப் அதிகமாக வராது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் லுக்கும் கொடுக்கும், லைஃபும் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னா WPC பேனல். இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டீரியருக்குன்னு நீங்கள் வந்து டெக்கர் பண்ணுறதுக்குனே வந்திருக்கிற ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாகவுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷ் இருக்கு, இல்லை ஸ்டோன் ஃபினிஷ் இருக்கு, மார்பிள் ஃபினிஷ் இருக்கு, இல்லை சிங்கிள் கலரில் வேணும்னா சிங்கிள் கலர் ஃபினிஷும் இருக்கு. இதுலையுமே வேரியேஷன்மே உங்களுக்கு நிறையவே இருக்கு. மினிமம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனலோட காஸ்ட் வந்து உங்களுக்கு 1400 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுலையுமே நிறைய உங்களுக்கு வேரியேஷன் இருக்கு. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் அது கொஞ்சம் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். இது லைட் வெயிட்ல இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து சீலிங்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சீலிங் இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும்னு கேட்குறீங்கன்னா சீலிங்குமே நம்ம இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணிக்கலாம். பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் எப்படி? ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 இருந்து 2100 தான் வரும். ஸோ இது இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது 1400 வரும். இது 2100 வரும் இது உங்களுக்கு. ஸோ ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 feet இருந்து 10 feetக்கு வரும் உங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா கர்டைன்ஸ் பார்க்க போறோம். இந்த கர்டைன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 600 700 வரை இருக்கு. இதுவுமே உங்களுக்கு கஸ்டமைஸ்டு தான். ஸோ இந்த ஃபிக்ஸட் சைஸ்ல தான் நம்ம கொடுப்பன்ற அவசியம்லாம் கிடையாது. இது நீங்க என்ன சைஸ் விண்டோஸ் இருக்கோ அந்த விண்டோஸுக்கு ஏற்ற மாதிரி இது சைஸ்ல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுலயுமே கலர் நிறையவே இருக்கும், டிசைன்ஸ் இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு டபுள் ஷேடோல கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலும் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 250 ஸ்டார்ட் ஆகும். 250 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 500 வரை இருக்குது குவாலிட்டி. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகும். மெஷர்மெண்ட் நீங்க ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணிட்டு ஸோ ஓவரால் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு சைஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன எவ்வளோ மெட்டீரியல் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்போம். ஒன்ஸ் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கர்டைன்ஸ்லையுமே என்னன்னா உங்களுக்கு வந்து நான் மேனுவல் ஆப்ஷனும் இருக்கு, ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு. இல்லை எனக்கு மேனுவல் ஆப்ஷன் வேணா ரிமோட் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ரிமோட் கண்ட்ரோலையும் நாங்கள் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஐடிஸ்க்குலாம் பண்ணலாம் இந்த கார்பெட் உங்களுக்கு. ஸோ இதுலையுமே நிறைய டிசைன்ஸ் வேரியேஷன்லாம் இருக்கு. லோ காஸ்ட் இருக்கு, ஹை காஸ்ட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி ஐடிஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு ஐடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. கலர் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். லோ காஸ்ட்டும் இருக்கு உங்களுக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா 35 rupees ஸ்டார்ட் ஆகும். 35 rupeesல இருந்து 80 rupees வரை உங்களுக்கு இருக்கு கார்பெட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் உங்களுக்கு. கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 rupeesல இருந்து 80 rupees வரை இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுலையுமே உங்களுக்கு ஃப்ளோரிங்கும் பண்ணலாம், வால் பண்ணலாம், சீலிங் பண்ணலாம். நீங்க வால் இது பண்ணிட்டு இதுக்கு மேலே உங்க பிராண்டோட லோகோ எதனா வேணும்னா அந்த லோகோ நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்கு, பண்ணிக்கலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. 50 இருந்து 80 rupees தான் இருக்கு உங்களுக்கு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்குமாண்ணா? மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு. வாஷபிள் தான் மெட்டீரியல். ஸோ நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்டாக எடுத்து வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour வெயிலில் போட்டீங்கன்னா காஞ்சிரும். நீங்கள் அகைன் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெட்டீரியல் நல்லா தான் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓகேண்ணா, இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எங்கே வரைக்கும் பண்ணி தரீங்க? ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே இந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்போம். ஓவரால் சென்னைக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயும் தாண்டி வெளியிலலாம் கேட்குறானாலும் போயிட்டு ஒர்க்கை பண்ணி கொடுத்து தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே ஒர்க் கேட்டாலும் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்து கால் பண்ணி ஒன்றில் கலர் செலெக்ஷன் கேட்டாலும் உங்கள் கேட்லாக் வந்து பிடிஎஃப்லேயே உங்களுக்கு அனுப்பும். அதிலே நீங்கள் செலக்டும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டிசைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அதையுமே உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு அங்கே லேயர் வேணும்னு கேட்டாலும் சரி, ஒர்க்குக்கு லேபர்ஸ் வேணும்னு கேட்டாலும் சரி, நாங்கள் இங்கிருந்தே நாங்கள் லேபர்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் எல்லாமே உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.